ஓம் நம சிவாய். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. திருவாசகத்துல பிடித்த பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும். பாச வேரருக்கும் பழப்பொருள் தன்னை பற்று ஆறு அடியேனிற்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செழுச்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இனியே என்றார். அதாவது மாணிக்கவாச பெருமான் இறைவனுடைய தன்மையை சொல்றார். ஈசன் பாச வேறருக்கும் பழப்பொருள்ன்றார். நம்முடைய பாசம் பந்த பாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறப்பிறப்பு இருக்கும். இந்த இறப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இன்பம் துன்பம் நல்வினை தீவினை இதெல்லாம் நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆக ஈசனை நாம வணங்கினோம்னா நம்முடைய பந்த பாசங்களை எல்லாம் அவன் நீக்கி தன்னுடைய திருவடிகளில் அவன் சேர்த்து கொள்வான், நமக்கு முக்தி அளிப்பான். அதுதான் இங்க மாணிக்கவாசர் சொல்றார், பாச வேறருக்கும் பழப்பொருள் என்றார். அடியனுக்கு அருளி பூசனை உகந்து என் சிந்தையில் புகுந்து பூக்கடல் காட்டிய பொருளை தேசுடை விளக்கே செழுச்சுடர் மூர்த்தி செல்வமேன்றார். அடியேனுக்குன்னா மாணிக்கவாசர் சுழல், அடியேனாகிய நான் உன் மீது கொண்ட பக்தியையும் நான் உனக்கு செய்த பூஜைகளையும் ஏற்றுக்கொண்டு நீ என்னுடைய சிந்தையில் புகுந்து உன்னுடைய அழகான தாமரை மலர் போன்ற அந்த பூங்கடல்களை காட்டி என்னை ஆட்கொண்ட தேசனே செழுச்சுடர் மூர்த்தியே செல்வமேன்ற. அதாவது இறைவன் ஈசன் செக்க சிவந்த திருமேனியன் ஜோதி வடிவாகும் காட்சி கொடுப்பார். அதனால செழுச்சுடர் மூர்த்தின்றார். செல்வனே சிவபெருமானே அப்பேற்பட்ட ஈசனே நான் உன்னை சிக்கென பிடித்து கொண்டேன், இங்கு நீ எழுந்தருளி எனக்கு அருள வேண்டும் சொல்லி வேண்டார். இங்கு உன்னை சிக்கென பிடித்தேன் எழுந்தருள்வது இனியே என்றார். அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரும் இலா சித்தனே பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்து அவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இனியேன்ற. அதாவது சிவபெருமானுடைய தன்மையை சொல்றாரு இந்த பாடலை. ஈசன் அண்டர் அண்டமாய் நிற்கிறார். ஆதியனும் அவன்தான், அந்தமும் அவன்தான். அதாவது ஈரேழு உலகத்திலே நீக்கமர நிறைந்திருப்பவர் ஈசன் ஒருவனேன்றார். ஈசன் அப்படின்னாலே எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நிறைந்திருப்பவன் அப்படின்னு பொருளாம். அதனால ஈசனை சொல்றார். அத்தனைன்னா தந்தை என்று பொருள். என் தந்தையே நீ ஈரேழு உலகத்திலேயே எல்லா உயிர்களுக்குள்ளேயுமே நீக்கமர நிறைந்திருக்கிற அப்பேற்பட்ட சித்தனே உன்னை எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையுமாய் நிற்கிற எத்தனை அப்பேற்பட்ட உன்னை பக்த சிக்கென பிடித்து கொண்ட செல்வமே சிவபெருமானேன்றார். இவ்வாறு எல்லாமுமாக இருக்கிற அந்த ஈசன் முதலும் அவன்தான், முடிவும் அவன்தான், ஐந்தொழில்களை செய்பவனும் அவன்தான். அப்பேற்பட்ட அந்த ஈசனை பக்தர்கள் நினைத்தா அவரை தங்களுடைய மனதுல அடக்கி கொள்ள முடியுமா, தங்களோட மனதுல இருத்தி கொள்ள முடியுமா? ஏன்னா ஈசன் தன்னுடைய மெய்யடியார்களுடைய உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய மனதிலே நிலைத்து நின்றுடுவாராம். அதை இங்க சொல்ற, பக்தர் சிக்கென பிடித்த செல்வமே சிவபெருமானே உன்னை நான் சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இனியேண்ட. அப்பேற்பட்ட உன்னை நான் சிக்கென பிடித்து கொண்டேன், இங்கு நீ எழுந்தருளி எனக்கு அருள வேண்டும் சொல்லி வேண்டார். பால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்வழி பெருக்கி உழப்பிலா ஆனந்த மாய தேரினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்தருள்வது இனியேண்ட. பால் இணைந்து விட்டு தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கினாயின்ற. அதாவது ஈசன் மாணிக்கவாசகருக்கு எல்லா உறவுமாக இருக்காருன்றதுதான் இந்த பாடல்கள்ல மாணிக்கவாசகர் சொல்றார். அத்தன்னாரு முன்பு பார்த்த பாடல், இப்ப தாயின்றார். இன்னும் தாயினும் சிறந்தவன்றார். ஏன்னா ஈசனுக்கு தாயுமானவர் என்ற பெயரும் உண்டு. ஈசனுடைய திருவிளையாடல் புராணத்துல கதையே உண்டு. பாலுக்காக பன்றி குட்டிகள் அழுத பொழுது ஈசனே தாய் பன்றியாக தோன்றி அந்த பன்றி குட்டிகளுக்கெல்லாம் தாய்ப்பால் ஊட்டினார். அப்ப அவர் தாயினும் சிறந்தவர், தாயுமானவர். அதுதான் இங்க சொல்றாரு, பால் இணைந்து விட்டு தாயினும் சால பரிந்து நீ பாவியனாகி என்னுடைய ஊனினை உருக்கி என் உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனினை சொரிந்து புறம் தெரிந்த செல்வனே சிவபெருமான் என்றார்.
மாணிக்கவாசர் அடியேனாகிய என்னை ஆண்டு கொண்டு தாயினும் சிறந்த தாயுமானவனாக இருந்து என்னுடைய ஊனினை உருக்கி என்னுள்ளே தேனை போல அமுதத்தை போல இனித்து என்னை ஆண்டு கொண்ட செல்வனேந்தர் உள்வழியை பெருக்கினாய். அப்பேற்பட்ட செல்வமே சிவபெருமானே, அப்பேற்பட்ட உன்னை நான் சிக்கென பிடித்து கொண்டேன். இங்கு நீ எழுந்தருளி அருள வேண்டும் சொல்லி வேண்டார். புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பு எல்லாம் உருக்கி எலியை ஆண்ட ஈசனே, மாசிலா மணியே, துன்பமே பிறப்பே இறப்போடும் மயக்குமாம் தொடக்கு எல்லாம் அறுத்து நல் சோதி இன்பமே, உன்னை சிக்கென பிடித்து இங்கு எழுந்தருள்வது இனியேன்ற. புன்புலால் யாக்கைன்னா புலால் நிறைந்த இந்த உடல், அற்பமான இந்த உடலை நீ ஈசனே ஆட்கொண்டு என்னுடைய மயிர்கால்களுடன் நெகிழ்ச்சி அடைய இந்த அற்பமான உடலை பொன்னாலான பெரிய கோயிலாக ஆகும்படி ஆக்கி அதனுள் புகுந்து என்னுடைய என்பெல்லாம் உருகும்படி செய்து எளியேனாகி என்னை ஆண்டு கொண்டாயின்ற. புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலாக புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளியை ஆண்ட ஈசனே, மாசில்லா மணியேன்ற. எவ்வளோ அற்புதமா சொல்றார் மாணிக்கவாசர். இந்த உடல் 9 ஓட்டைகள் உடையது இல்லையா? 2 கண்கள், மூக்கு துவாரங்கள், வாய், 2 காது செவிகள், மலஜல துவாரங்கள் சொல்லி இந்த 9 ஓட்டைகளால ஐம்புலன்களுடைய தொல்லைகள், பார்க்கறது ஆசைப்படுறது, கேட்கறது ஆசைப்படுறது, இது போல இவ்வாறு இருக்கிற இந்த உடல், அழியக்கூடிய இந்த உடலை நீ ஆட்கொண்டு இந்த உடலை பொன் போன்றதாக மாற்றி இந்த உடலையை கோயிலாக ஆக்கி என்னுடைய என்பெல்லாம் உருகும்படி செய்து என்னை ஆண்டு அருளினாய். அப்பேற்பட்ட ஈசனே, நீ மாசே இல்லாதவன், மாசில்லாத மணியே, துன்பமே பிறப்பே இறப்போடு மயக்கம் தொடக்கம் எல்லாம் அறுத்து நல் சோதி இன்பமேண்டர். அதுதான் பிறப்பு இறப்பு என்பது துன்பத்தை தரது. ஆக துன்பம், இந்த பிறப்பு இறப்பு மயக்கமாகிய பற்றுக்களையெல்லாம் அறுத்த நல் ஜோதி என்றார். அவ்வாறு என்னுடைய இந்த பிறப்பு இறப்பை அறுத்த நல் ஜோதியை இன்பமே, அப்பேற்பட்ட உன்னை நான் சிக்கென பிடித்து கொண்டேன். இப்பொழுது நீ இங்கு எழுந்தருளி எனக்கு அருள வேண்டும் சொல்லி வேண்டாராம் மாணிக்கவாசர். இன்பமே, உன்னை சிக்கென பிடித்தேன், இங்கு எழுந்தருள்வது இனியே என்றார். பிடித்த 10 முடிந்தது. மீண்டும் தொடரும். திருச்சிற்றம்பலம்.